சித்ரா பௌர்ணமி அன்று வணங்க வேண்டிய தெய்வமும் சொல்ல வேண்டிய ஸ்லோகமும். இந்த உலகத்தில் வாழும் உயிர்களுக்கு மரணத்தை நிர்ணயிக்கும் அந்த யமதர்ம ராஜாவிற்கு உதவியாளராக இருப்பவர் சித்ரகுப்தர். உயிரை பறிப்பது யமதர்மனாக இருந்தாலும் ஒரு மனிதன் இந்த நாளில் உயிரை இழக்க வேண்டும் என்று கணக்கையும் மனிதன் வாழும் காலத்தில் அவன் செய்த பாவ புண்ணிய கணக்கை வைத்து அவனுக்கு நரகமா சொர்க்கமா என்பதை நிர்ணயிப்பதும் இந்த சித்ரகுப்தன் தான். நம் வாழ்க்கையை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும் இந்த சித்ரகுப்தனை நாம் வழிபடுகிறோமா என்றால் இல்லை. மற்ற கடவுள்களை நினைப்பது போன்று சித்ரகுப்தனை யாரும் தினந்தோறும் நினைத்து வணங்க மாட்டார்கள். ஆனால் சித்ரகுப்தனுக்கு உண்டான மந்திரத்தை தினந்தோறும் ஒரு முறையாவது கூறி மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நம் மரண காலத்தை நமக்கு ஏற்படும் பயத்தில் இருந்து விடுபடலாம். உங்களுக்கான சித்ரகுப்த மூல மந்திரம் இதோ. சித்ரகுப்தம் மகாபிராக்ஞம் லேகனி பந்ததாரிணம் சித்ரரத்னாம்பரதரம் மத்யஸ்தம் சர்வதேகினாம். சித்ரகுப்தனின் ஸ்லோகத்துடைய அர்த்தம் இதோ. நல்ல அறிவாற்றலையும் திறமையான சிந்தனையும் கொண்டவரே, எழுத்தாணி ஏடு இவைகளை கையில் தாங்கிக் கொண்டிருப்பவரே, நவரத்னத்தாலான உடையை அணிந்திருப்பவரே, அனைத்து உயிர்களையும் ஏற்ற தாழ்வு பார்க்காமல் நடுநிலைமையுடன் நீதி கூறும் அரசராக இருப்பவரே, சித்ரகுப்தனான உன்னை மனதார வணங்குகின்றோம். இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் உங்களால் உச்சரிக்க முடியவில்லை என்றாலும் வாரம் ஒரு முறையாவது அந்த சித்ரகுப்தனை மனதார நினைத்து வழிபடுவதன் மூலம் நம் மனமானது மரண பயத்திலிருந்து நீங்கும். உங்களால் முடிந்தால் அந்த சித்ரகுப்தனுக்கு சித்ரா பௌர்ணமி அன்று உப்பில்லாமல் சாப்பிட்டு விரதம் இருப்பது இன்னும் சிறந்தது.